Hello buddies, welcome back to my channel Crazy Couch Potato and this is Roshni. இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் தான் பார்க்க போறோம். அது என்ன ஸ்வீட்னா ராஸ்பெரா ஸ்வீட்னு பெங்கால்ல இது ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட். இது நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி கிரேசி கவுச் பொட்டேட்டோ சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டா வந்து ரீச் ஆகும். அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஒரு பேன் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் உருகினதுக்கப்புறம் 2 கப் ரவை எடுத்து அதை மிதமான சூட்டில் நம்ம வதக்குறோம். ரவை நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் பால் 2 கப் எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்குறோம். 2 கப் ரவைக்கு 2 கப் பால் சேர்த்துருக்கேன். நம்ம ரவையும் இப்போ நல்லா வெந்து இப்போ கரெக்டான பக்குவத்துக்கு ஆயிடுச்சு. நம்ம அதை எடுத்துக்கலாம். ரவை சூடு ஆறுறதுக்காக நான் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஹீட் தணியட்டும். இப்போ நம்ம சுகர் சீரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கப் அளவு சீனி எடுத்திருக்கேன். 2 கப் சீனிக்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கலாம். இதில் இப்போ ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். நம்மளோட சீனி பாகம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம தனியாக எடுத்து வச்சிருந்த ரவையில் 4 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்க்குறோம். இனி இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்க்குறோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி பாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோடா உப்பும் சேர்த்துருக்கோம். இது இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். சின்ன சின்ன பால்ஸாக மேக் பண்ணி அதை கொஞ்சம் சப்பையான வடிவத்தில் வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து நம்ம இப்போ மேக் பண்ண ரவையை பொரிக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நம்ம பொரிக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச ரவையை இப்போ சீனி பாகில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம். ஒரு 3-4 மணி நேரம் இது நல்லாவே ஊறட்டும். நம்மளோட புஸ் புஸ் ராஸ்போரா எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். யமி யமி. நம்ம வழக்கமாக செய்கிற குலாப் ஜாமுன் கூட சின்னதாக பிரேக் பண்ணிட்டு இந்த ஸ்வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரேசி கவுச் பொட்டேட்டோ. பை பை அண்ட் ஹாப்பி தீபாவளி.